இந்த வார கேப்டன் போட்டிக்கு திவ்யா, பார்வதி, சபரி, பிரவீன் இவங்க 4 பேரும் தேர்வாகி இருந்தாங்க. ஆனால் பிரவீன் எவிக்ட் ஆகி வெளியில் போயிட்டதுனால சபரி, பார்வதி, திவ்யா இவங்க 3 பேருக்கு நடுவில் இந்த டாஸ்க் நடந்தது. கேப்டன் போட்டிக்கான டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க் தான். பால் பாட்டில கடைசி வரை காப்பாற்றணும், இதுதான் டாஸ்க்கு. இதில் பயங்கர தள்ளுமுள்ளு நடக்குது. பார்வதியை பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுட்டாரு சபரி. இந்த தள்ளுமுள்ளில் பார்வதிக்கு அடிபட்டு கண்ணெல்லாம் வீங்கி போயிடுச்சு. விளையாடினது டாஸ்க்கு, ஆனால் அதில் அவர் என்னை தள்ளி விட்டுட்டாரு, அவ்வளோ பெருசாக அவர் இருக்காரு, என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு, இதை யாருமே கேட்கல அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்காங்க. கடைசியில் இந்த டாஸ்கில் சபரி தான் ஜெயிச்சிருக்காரு. அதனால சபரி இந்த வார தலையாக மாறி இருக்காரு. அதே மாதிரி இந்த வாரம் நடந்த நாமினேஷனில் 10 பேர் நாமினேட் ஆகியிருக்காங்க. சுபிக்ஷா, நான் வீட்டுக்கு போறேன்னு அழுதுட்டு இருக்கிற அரோரா, பிக் பாஸ் கொடுத்த சீக்ரெட் டாஸ்கில் வின் பண்ணதுனால கிடைச்ச நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க வீட்டுக்காருக்கு விட்டு கொடுத்தது சாண்ட்ரா இதில் நாமினேட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி வியானா, பாரு, கனி, விக்ரம், திவ்யா, ரம்யா இவங்க கூட சேர்ந்து திவாகரும் இப்போ நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. அரோரா கமருதீன் கிட்ட பேசுறதுல காண்டாகி பார்வதி கமருதீன் கிட்ட ஏதோ கேட்டிருப்பாங்க போல. அதை அரோரா கிட்ட கமருதீன் சொல்லவும், நான் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் வீட்டுக்கு போறேன், எனக்கு சண்டை போட தெரியாது அப்படின்னு காலையிலேயே அழ ஆரம்பிச்சுட்டாங்க அரோரா. பார்வதி, அரோரா இவங்க டிஸ்கஷனை பார்த்துட்டு திவ்யா அங்க சொல்லிட்டு இருக்காங்க, பார்வதி, கமருதீன், அரோரா இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு ட்ரையாங்கிள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கிண்டல் அடிச்சு சிரிக்கிறாங்க. இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருக்குமா, இல்ல இந்த வாரம் எவிக்ஷன்ல யார் வெளியில போவாங்க, எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி எவிக்ஷன் இருக்குமா, இல்ல அதிரடி எவிக்ஷன் இருக்குமா, யார் வெளியில போனா நல்லா இருக்கும், உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க.